ஹலோ எவ்ரிவன். நம்ம தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனும் உள்ள டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் சிலபஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சமீபத்தில் முடிஞ்சாச்சு. எக்ஸாம் ஹைட்ராலிக் முடிஞ்சாச்சு, எஸ்டிமேட் முடிஞ்சாச்சு, அப்புறம் தான் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியர் தான் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க அடுத்த நம்ம என்ன போகிறோம்னா சர்வேயிங் அப்படின்ற நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஜேடிஓ சிலபஸ் என்னென்னு பார்க்கலாமா? பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் சர்வே இருக்குது, சைன் சர்வே இருக்குது, காம்பஸ் சர்வேங்க இருக்குது, லெவலிங் இருக்குது, கான்டூரிங் இருக்குது, தியோடைட் இருக்குது, டிகிராமெட்ரிக் இருக்குது, டேக்கோமெட்ரிக் இருக்குது, ஃபீல்டு இருக்குது, சிம்பிள் ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் கேட்பாங்க. கர்வ்ஸ் பற்றி இருக்குது, ஜிபிஎஸ், ரிமோட் சென்சிங், ஃபோட்டோகிராமெட்ரி, ஹைட்ரோகிராஃபி சர்வே, டோட்டல் சிஸ்டம், ஜிஎஸ். சரிங்களா? ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா சிலபஸாக கொடுக்குறாங்க டிப்ளமோ சிலபஸில். சரி, இதில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த பாட்லாம் அப்படியே முக்கியமாக இருக்கும். இந்த பாடம் முக்கியமாக இருக்கும். ஏன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது டிகிராமெட்ரியில் எல்லாம் வந்துடும், லெவலிங்கே வரும். சரிங்களா? டிகிராமெட்ரியில் லெவலிங்கே வந்துடும். டேக்கோமெட்ரியில் ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான். சரிங்களா? இது எல்லாம் ரொம்ப ஓவர்லேப் ஆகும் நம்ம சப்ஜெக்ட்லாம். சரிங்களா? இது தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபீல்டு ஒர்க்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாமே பார்க்குற ஃபீல்டு ஒர்க் தான். ஆனால் இது தனியாக பார்க்க மாட்டோம் நம்ம. சரிங்களா? இதை தனியாக பார்க்க மாட்டோம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராப்ளம். ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம ப்ராப்ளம் பார்த்தாலே அது ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ இது நம்ம தனியாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? கர்வ்ஸ் தனியாக பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா சம் 5 ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்ம் பார்க்கணும். சரிங்களா? அது ஜிபிஎஸ், ரிமோட் சென்சிங்லாம், ரிமோட் சென்சிங், ஹைட்ராலிக் சர்வே, டோட்டல் ஜிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம அவ்வளோ பார்க்க மாட்டோம். அது அவ்வளோவா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஒரு புக் இருக்கும். டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் என்ன மட்டும் பார்த்துக்கணும். அது நம்ம ஃபுல்லாக முழுக்க தியரி, இது எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் 1 to 2 தான் கேட்பாங்க. 1 to 2 தான் கேட்பாங்க. அதனால் நம்ம இது ஃபோக்கஸ் மேக்ஸிமம் பண்ண மாட்டோம். அப்படி கேட்டாலும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் புக் கூட நம்ம ஃபுல்லாக வாட்டி சர்வ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது மட்டும். ஆனால் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம ஒன் டைம் வாட்டி சர்வ் படிச்சிடலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பட் ரிமைனிங் டாப்பிக்லாம் நம்ம எல்லாமே பார்க்கணும், டீட்டெயிலாக பார்க்கணும். சரிங்களா? அது ஒரு சர்வே அப்படின்ற யூனிட்ல 20 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இதில் 1 to 2 பார்த்தீங்கன்னா இருக்கும். 1 to 2 இந்த டாப்பிக்கில் இருக்கும். அதனால ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதனால ரிமைனிங் டாபிக் கொஸ்டின் மட்டும் பார்க்க வேண்டியது. சரிங்களா? சரி, பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த யூனிட் கவர் பண்ண போகிறோம்னா இதில் லெவலிங் அப்படின்ற யூனிட் தான் கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? லெவலிங் அப்படின்னு தான் கவர் பண்ணுவோம். லெவலிங் பார்க்கலாம். சரிங்களா? லெவலிங் ஃபர்ஸ்ட் டாபிக் லெவலிங் தான் பார்க்க போகிறோம். லெவலிங்கில் பாருங்கள். லெவலிங்னா என்னன்னா நம்ம ஒரு எர்த்தில் நம்ம லெவல் பண்ணுறோம். சரிங்களா? லெவலிங்னா அதான் எர்த்து எப்படி சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, எர்த்தோட சர்ஃபேஸ் இருக்குன்னா நம்ம என்ன ஆகும், எர்த்தில் என்ன இருக்கும், மேடு பள்ளமாக இருக்குமா? மேடு பள்ளமாக இருக்கும். தான் எர்த்தில் சர்ஃபேஸுங்கிறது மேடு பள்ளமாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. அதாவது அண்டரில் பார்த்தீங்கன்னா ரயில்வே போவோம். மேலே பார்த்தா பிரிட்ஜு போகுமா? அப்போ என்ன அது ஒன்று மேடு பள்ளமாக இருக்குது, ஒன்று கீழே பார்த்தோன்னா இறக்கத்தில் இருக்குது, ரயில்வே இருக்குது, டாப் என்ன இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது. ஓகேங்களா? ரோட்வே இருக்குது. இதே மாதிரிலாம் இருக்கிறப்ப அது அதோட நம்ம பூமியிலேருந்து எந்த அளவுக்கு இருக்கு, அதோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா லெவலிங். ஓகேங்களா? பூமியிலேருந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா எம்எஸ்எல் அப்படின்னு சொல்லணும். நம்ம அடுத்து நம்ம தான் பார்க்குவோம். எம்எஸ்எல்லேருந்து எந்த அளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் இந்த லெவலிங். அது பேர் அதான் லெவலிங்னா அதான். சரிங்களா? இந்த அளவுக்கு அது பேர் ஆரல் அப்படின்னு சொல்லணும். நம்ம அதுக்கு ஆரெல்லாம் ஃபுல்லாக மெஷர் பண்ணோம்னா அது பேர் லெவலிங். ஓகேங்களா? சரி, பார்க்கலாமா? பாருங்க. எம்எஸ்எல் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க லெவலிங்கா. லெவலிங் பொறுத்தவரைக்கும் லெவலிங்னா என்னன்னா நம்ம கான்செப்ட் என்ன, ஏத்துல நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கோம். சரிங்களா? டம்பி லெவல், அது பேரு டம்பி லெவலு. என்ன பண்ணுவோம், லெவலிங் ஸ்டாப் வச்சிருவோம். லெவலிங் ஸ்டாப் வச்சு அதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த லெவலோட அதாவது எம்எஸ்எல்லேருந்து எந்த அளவு ஹைட் இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணோம்னா அது லெவலிங். அது அப்போ பாருங்க, ஹைட் அல்லது எலிவேஷன் அப்படி மெஷர் பண்ணோம்னா அது பேர் லெவலிங். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. லெவலிங் டீல்ஸ் வித் வெர்டிகல் பிளேன் சொல்லுவாங்க. லெவலிங் டீல்ஸ் வித் வெர்டிகல் பிளேன். அப்போ ஹரிசாண்டல் பிளேன் என்ன, நம்ம எர்த் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா நம்ம
செயினா சரிங்களா, அவன் செயின் டேப் வச்சு மெஷர் பண்ணோம்னா டேப் வச்சு மெஷர் பண்றோம். இங்க வந்து 10 மீட்டர் இருக்கு சரிங்களா, அதுக்கு வந்து மெஷர் பண்றோம், அதுக்கு 20 மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணோம்னா இதுக்கு பேர் வந்து ஹரிசாண்டல் பிளேன். இதுக்கு பேர் வந்து ஹரிசாண்டல் பிளேன். அப்ப வெர்டிகல் பிளேன் என்னது? வெர்டிகல் பிளேன்னா இந்த நீட்டு, அதாவது இதுக்கு பூமிக்கு பெர்பெண்டிகுலரா மெஷர் பண்ணோம்னா அது வெர்டிகல் பிளேன். அப்ப பாருங்க லெவலிங் பார்த்தா பூமி பெர்பெண்டிகுலரா மெஷர் பண்ணோமா, அதான் வெர்டிகல் பிளேன் சரிங்களா. அடுத்து பாருங்க ரிலேட்டிவ் ஹைட் எவ்வளவு பிலோ எர்த் சர்ஃபேஸ் சரிங்களா. எர்த் சர்ஃபேஸ்க்கும் அதான் ஒண்ணும் இல்ல, பூமியை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், மாறி இருக்குமா, அதுல எப்படி நம்ம மெஷர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா தான் பார்த்தா லெவலிங் சரிங்களா. லெவலிங் டெம்பரேச்சர் தான் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க லெவல் சர்ஃபேஸ். லெவலிங்னா ஜெனரல் கான்செப்ட். லெவல் சர்ஃபேஸ் அப்படின்னா லெவல் சர்ஃபேஸ் சொல்லுவாங்க, அல்லது ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமா பேர் உண்டு அதுக்கு. பாருங்க அதாவது நீங்க பூமி எடுத்துட்டீங்கன்னா நம்ம பூமி வந்து என்ன பண்ணிருக்கோம், இதான் எர்த்னா எர்த்தை வந்து நம்ம வந்து இப்படி எழுதிருக்கோம், இப்படி கட் பண்ணிருக்கோம். இதை மட்டும் இந்த பார்ட் மட்டும் நான் வந்து வரைஞ்சிருக்கோம் ஓகேங்களா. இந்த பார்ட் மட்டும் இங்க வரைஞ்சிருக்கோம். சரி அதை நோக்கி பாருங்க. அப்ப என்ன ஆகும், இது வந்து என்னது ரேடியஸுங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸுங்களா, இது வந்து ரேடியஸ்ல இருந்து பார்த்தா வந்துருக்குமா, ரேடியஸ்ல இருந்து வந்துருக்கும் ஓகேங்களா. ஓகே அதான் கட் பண்ணி எழுதிருக்காங்க. சரி லெவல் சர்ஃபேஸ் ஆல்சோ கால்ட் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் தானே, அதான் சொல்றேன், அதானே இருக்கு. லெவல் சர்ஃபேஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஓகே லெவல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க, இதான் இந்த சர்ஃபேஸ். லெவல் சர்ஃபேஸ் தான் சர்ஃபேஸ் தான், பூமிக்கு மேல உள்ள எல்லாமே லெவல் சர்ஃபேஸ் தான். அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, பூமி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா. பூமி என்ன இருக்கு, கர்வா தான். அப்ப லெவல் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கர்வா தான் இருக்கும். நமக்கு தெரியாது, அது எப்படி நமக்கு தெரிய வரும்னா 250 கிலோமீட்டர் மேல போனோம்னா அந்த கர்வ் நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா. அதனால நமக்கு நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் அப்படின்னு தெரியாது. ரொம்ப நம்ம வந்து ஜாகிரதைகள் நம்ம வந்து கேமரா வச்சு யூஸ் பண்ண மட்டும் தெரியும், அந்த அளவுக்கு கர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஆனா நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்க சுத்தமா தெரியாது ஓகேங்களா. அப்ப லெவல் சர்ஃபேஸ் இஸ் அது வந்து கர்வ் சர்ஃபேஸ். ஓகே அதுக்கு பாருங்க என்ன சொல்றோம்னா parallel to the shape of the earth. ஷேப் பண்ண எர்த்தோட ஷேப் பண்ண இருக்கு, பூமி தானே, அது கர்வ் தானே, அது பார்த்தா ஒரு உருண்டை ஓகேங்களா. அதுக்கும் பேரலா இருக்கு பாத்தீங்கன்னா என்னது லெவல் சர்ஃபேஸ். அதான் இந்த ரோடு எல்லாம் அப்படி இருக்கு சரிங்களா. பூமிக்கு பார்த்தா ரோடு மேல இருக்கும், இதான் பார்த்தா சர்ஃபேஸ் லெவல் சர்ஃபேஸ். அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க, ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் லெவல் சர்ஃபேஸ் ஹேவிங் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் லெவல் சர்ஃபேஸ். எல்லா பாயிண்ட்டும் அதாவது லெவல் சர்ஃபேஸ்ல எல்லா பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா சேம் எலிவேஷன் சொல்லுது. அதாவது சப்போஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எல் இருந்து ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 78.5 மீட்டரு அப்படிலாம் வந்துச்சுன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஒரே லெவலா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னொரு இது பாத்தீங்கன்னா 78.65 அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா சேம் லெவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இதான் லெவல் சர்ஃபேஸ் எம்எஸ்எல் இருந்து லெவல் சர்ஃபேஸ் உள்ள டெஃபினேஷன் சரிங்களா. அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லெவல் சர்ஃபேஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லேக் வாட்டர் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்படியே புக்ல இருக்கு, அப்படியே பார்த்துக்கோங்க. பட் வந்து டெஃபினேஷன் சொல்றதெல்லாம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் லெவல் சர்ஃபேஸ், இப்படிதான் கொஸ்டின் தான், அப்படியே கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆகும் சரிங்களா. ஆல் பாயிண்ட் ஆஃப் ஸ்டில் சர்ஃபேஸ் எப்படி இருக்குங்கன்னா இல்லை சேம் எலிவேஷனா இருக்கும். அல்லது லெவல் சர்ஃபேஸ் அதாவது எர்த் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் கேட்டாங்கன்னா பேரலல் ஷேப் ஆஃப் தி எர்த் ஓகேங்களா. இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. சரி அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க பேஸ்ட் ஆன் கர்வேச்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பேஸ்ட் ஆன் கர்வேச்சர் வந்து ரெண்டு விதமான ஷேப் இருக்குது. ஒன்னு பார்த்தா பிளேன் சர்வேயிங், இன்னும் பார்த்தா ஜியோமெட்ரிக் சர்வேயிங். பிளேன் சர்வேயிங் வந்து பார்த்தா ஏரியா வந்து எவ்வளோ லெஸ் தேன் 250 கிலோமீட்டர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா என்னது பிளேன் சர்வேயிங். ஜியோமெட்ரிக் சர்வேயிங் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 250 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னா என்னது ஜியோமெட்ரிக் சர்வேயிங் ஓகேங்களா. இப்படிதான் வந்து ரெண்டாவது பார்த்தா பிரிஞ்சிருக்கும். ஓகே சரி பிளேன் சர்வே ஜியோமெட்ரிக் சர்வே. ஓகே வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசாக ஒன்றும் டெஃபினேஷன் கிடையாது. அப்படியே கேட்பாங்க வாட் இஸ் அப்படியே கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேன் சர்வேங்க இருந்துச்சுன்னா பிளேன் என்னன்னா அதாவது நம்ம இந்த மெஷர் பண்ணும்போது எப்படி இருந்தா லெவல் சர்வே பிளேனா அப்படி இருக்கும் ஓகேங்களா. அது நம்ம ரொம்ப தெரியாது, ரொம்ப நம்ம இப்போ சப்போஸ் நம்ம 1 கிலோமீட்டர் மெஷர் பண்ணோம்னா நம்ம வந்து எப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டா தான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும் சரிங்களா. எப்ப 250 கிலோமீட்டர் மேல போச்சுன்னா சப்போஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்குமா, தமிழ்நாட்டுல இருந்து மும்பையோ அல்லது வேற என்ன நார்த் ஸ்டேட் சரிங்களா, மும்பையோ ஒடிஷாவோ நீங்க போனீங்கன்னா அப்ப வந்து 250 கிலோமீட்டர் தாண்டி வரும். அப்படின்றப்ப அந்த ஷேப் வந்து தெரிய வரும் உங்களுக்கு சரிங்களா. எந்த அளவு உருண்டையா இருக்கு உங்களுக்கு தெரிய வரும். அப்படி நம்ம மெஷர் பண்ண அந்த அளவு மெஷர் பண்ணணும் ஓகேங்களா. அப்ப
ஒரு நம்ம மெஷர் பண்றது ஒரு 270 கிலோமீட்டர் வச்சுங்களேன், 270 கிலோமீட்டர் இருக்கும்போது என்ன ஆகுது, அப்போதைக்கு இந்த கர்வ் ஷேப் தெரியும். அப்படின்னு மெஷர் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஜீரோடிக் சர்வேயிங். சும்மா நம்ம வந்து பக்கத்துலேயே மெஷர் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் பிளைன் சர்வேயிங் அப்படின்னு சொல்லி ரெண்டா புரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க ப்ளம் லைன். ப்ளம் லைன் அதுதான். ப்ளம் லைன் ஆல்சோ கால்ட் ரேடியல் லைன். சரிங்களா? ப்ளம் லைன் ஆல்சோ கால்ட் ரேடியல் லைன். ப்ளம் லைன் பொறுத்த வரைக்கும் லெவல் சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும். பெர்பெண்டிகுலர் லெவல் சர்ஃபேஸ். சரிங்களா? ப்ளம் லைன் லெவல் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதுக்கு பாருங்க ப்ளம் லைன், பி என்ன ப்ளம் லைன் இண்டிகேட்ஸ் கிராவிட்டி. சரிங்களா? அதாவது அந்த பூமியோட மையத்தை எது குறிக்கும்னா, பூமியோட மையத்தை எது குறிக்கும்னா ப்ளம் லைன் தான். ஓகேங்களா? அதான் கிராவிட்டி. ஓகே, ஆல் ப்ளம் லைன் மீன்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொன்னதான் ப்ளம் லைன். அதாவது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் சர்ஃபேஸ் இப்படி இருக்கும், லெவல் சர்ஃபேஸ் இப்படி இருக்கும், மக்கள் இப்படி வாழ்வாங்க. சரிங்களா? மக்கள் லெவல் சர்ஃபேஸ் மக்கள் வாழ்வாங்க. அதோட ப்ளம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் லைன் சொல்றோம். ப்ளம் லைன் ஆல்சோ ரேடியல் லைன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ரேடியல் லைன். ரேடியல் லைன். ஆல் ப்ளம் லைன்ஸ் மீட் அட் சென்டர் ஆஃப் தி எர்த். ஓகேங்களா? அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் பாருங்க. இது வந்து என்னன்னா, ஒரு நீங்க எர்த்தோடு போறீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம ஒரு எர்த்தோட டாப்பை மட்டும் போட்டுறீங்க. போட்டுட்டு லெவல் சர்ஃபேஸ் இருக்குமா, லெவல் சர்ஃபேஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 250 கிலோமீட்டர் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா ஜியோடிக் சர்ஃபேஸ், அதாவது கர்வ் மாதிரி சொல்லணும். இப்போ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் என்னன்னா, நம்ம வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோம்னா, வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணோம்னா அதான் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்குது. அப்படின்றப்ப இது எப்படி இருக்குன்னா, இட் இஸ் ஸ்ட்ரெயிட் சர்ஃபேஸ். It is straight surface. It is straight. It is straight. Tangent நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த சர்ஃபேஸ்க்கு டேஞ்செண்டா எடுக்கலாம். எதுக்கு டேஞ்செண்டா எடுக்கலாம் பாருங்க. என்ன பாத்தீங்கன்னா, அதாவது பாருங்களேன், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்செண்டா கோடு பாத்தீங்கன்னா லெவல் சர்ஃபேஸ் டேஞ்செண்டா கோடு போடலாம். அப்ப இட் இஸ் question இப்படி கேட்பாங்க. It is tangential to the level surface. It is tangential to the level surface. சரிங்களா? சரி, இந்த horizontal surface இருக்குது. It is straight surface when short distance. சரிங்களா? When short distance, when measuring to short distance, அப்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்குது. இட் இஸ் tangential to the level surface. சரிங்களா? லெவல் சர்ஃபேஸ் டேஞ்செண்டா இருக்கு. இதுனா லெவல் சர்ஃபேஸ் டேஞ்செண்டா இருக்குது, அதான் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் அது பேர். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க மெயின் சி லெவல். மெயின் சி லெவல் தான் நம்ம அதாவது எந்த சர்வே எது ரெஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா மெயின் சி லெவல் தான். சரிங்களா? அது எப்படி சொல்லுவாங்க, ஜீரோ எலிவேஷன் சர்வீஸ் அப்படி சொல்லப்படுதுன்னா மீன் சி லெவல். ஓகேங்களா? மீன் சி லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த சர்வே பயன்படுத்தினா ஹைட்ரோகிராபிக் சர்வே பயன்படுத்திட்டாங்க. ஹைட்ரோகிராபிக் சர்வே பயன்படுத்திட்டாங்க. எத்தனை வருஷம் கண்டுபிடிச்சாங்கன்னா 19 வருஷம் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க ஆகுது. அப்படியே கேட்டுருக்காங்க, ப்ரீவியஸ் கேட்டுருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ மீன் சி லெவல் பார்த்தீங்கன்னா மீன் சி லெவல் ரெஃபரன்ஸ் ஆஃப் லெவலிங் ஒர்க்கு ஜீரோ எலிவேஷன் சர்வீஸ் 19 வருஷம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஆர்எல் elevation of a point from mean sea level அப்படின்னு கேட்டாங்க. ஆர்எல். ஓகே, அப்ப என்னது, இப்ப இது வந்து என்னது மீன் சி ஜீரோ எலிவேஷன் சர்ஃபேஸா, ஜீரோ எலிவேஷன் சர்ஃபேஸ். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து மீன் சி லெவலா எம்எஸ்எல். இப்போ வந்து சர்ஃபேஸ் எப்படி இருக்கு. சரிங்களா? ஆர்எல் பார்த்தீங்கன்னா ஜீரோல இருந்து இப்போ வந்து என்ன ஒரு 10 மீட்டரு. என்னன்னா இந்த ஜீரோ எலிவேஷன் சர்ஃபேஸ் நம்ம வந்து சர்ஃபேஸ் எப்படி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. ஒரு கட்டத்தில் மலை ஏறலாம், ஒரு கட்டத்தில் இறக்கமா இருக்கலாம். ஆனால் நிறைய மாதிரி லெவல் இருக்கு. அந்த லெவலிங் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, இங்க என்ன மெஷர் பண்ணுவாங்க, எம்எஸ் மெஷர் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட ஒரு மீட்டர் இருக்கும், ஒரு ஹைட் எலிவேஷன் கொடுத்துருப்போம், அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதை வச்சு பார்த்தோம்னா அதான் ஆர்எல்ங்கிறது. ஓகேங்களா? அப்ப ஆர்எல் கேட்டாங்கன்னா எலிவேஷன் ஆஃப் 0.4 எம்எஸ்எல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பேர் ஆர்எல். அடுத்து பாருங்க பெஞ்ச் மார்க். whose elevation is always known. benchmark whose elevation is always known. அதான் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க். ஞாபகம் வச்சுக்க, டேட்டா மாதிரி ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா? பெஞ்ச் மார்க் வந்து என்னன்னா, நம்ம வந்து லெவலிங் பண்ணுறோம். சரிங்களா? லெவலிங்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாஃப் ரைட்டிங் வைப்போம். சரிங்களா? அது ஸ்டேஷன் வைப்போம். ஸ்டேஷன் வச்சு அங்கே ஸ்டாஃப் ரைட்டிங் இருக்கும். அந்த இந்த ரீடிங் மட்டும் நமக்கு தெரியும்.
அதாவது எம்எஸ்எல் இருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் சரிங்களா. இது வந்து ஆர்எல் சொல்லுவோம், ஆர்எல் 110 மீட்டரு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா. இது எம்எஸ்எல் இருந்து மெஷர் பண்ண ஆர்எல். அப்போ ஆர்எல் இருந்து ஸ்டாப் ரீடிங் வருமா, இங்கே 2 மீட்டர் இருந்துச்சுன்னா 2 மீட்டர் பார்ப்போம். இப்போ வந்து என்னாச்சு, வந்து ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற டாபிக் வந்தாச்சு ஓகேங்களா. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து பண்ண பாருங்க அப்படின்னு போட்டு நம்ம வந்து எம்எஸ்எல் இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி அதான் மெஷர் பண்ண போறோம். அதான் கான்செப்ட் சரிங்களா. எம்எஸ்எல் இருந்து இந்த பாயிண்ட் பர்டிகுலர் பாயிண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த அதாவது லெவலிங் ப்ராசஸ் சரிங்களா. லெவலிங்ல மொத்தம் 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னது ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் அப்படின்னு 2 மெத்தட் இருக்கு. 2 மெத்தட் பார்க்கணும் ஓகேங்களா. சரி, அடுத்து பாருங்க, லெவலிங் வந்து நம்ம எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணோம்னா டம்பி லெவல் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரைபாட் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெவலிங் வச்சுட்டு இதை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். அதான் டம்பி லெவல் இது சரிங்களா. அதுக்கு பார்த்தா ரீடிங் லெவல் ஸ்டெப். அது என்ன பண்ணுவோம், லெவல் ஸ்டெப்னா ஒரு ரீடிங் இருக்கும், ஸ்கேல் சரிங்களா. ஸ்கேல் அது நம்ம என்ன பண்ணோம், நம்ம எந்த இடத்துல நமக்கு ஆழம் தேவைப்படும் அப்படின்னு நம்ம போயிட்டு இந்த ஸ்டேஷன் கண்டுபிடிச்சிட்டு நம்ம போய் அங்கே வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம இந்த ஏற்றம் இருக்குது எல்லாம் இறக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு மாதிரி லெவலிங் ப்ராசஸ் இருந்தது ஓகேங்களா. சரி, இந்த லெவலிங்ல மொத்தமாக வந்து எத்தனை லெவலிங் இருக்கு பார்க்கும்போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னும் பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். 2 மாதிரி இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னது ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சிமிலரா ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான், கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் சரிங்களா. இது நம்ம எப்போ பயன்படுத்தோம்னா எப்போ கண்டினியூஸ் ரைஸு சரிங்களா, கண்டினியூஸ் ஃபாலு அது கண்டினியூஸ் ரைஸு அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவோம், இதை நம்ம பயன்படுத்துவோம். வேர் கண்டினியூஸ்லி ரைஸ் ஆர் ஃபால் அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பயன்படுத்தணும்னா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் எப்போ நம்ம வந்து பயன்படுத்தோம்னா when large number of intermediate site லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்டர்மீடியட் சைட் நம்ம வந்து அப்போ அதாவது நடுவில் அதிகமாக பாயிண்ட் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து எது பயன்படுத்தோம்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பயன்படுத்துவோம் சரிங்களா. சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சரிங்களா. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கும்போது என்ன விஷயம் பார்க்கணும்னா அதோட பேசிக் கன்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறீங்க ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் ஆஃப் ஏ. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு கிவன் வேல்யூ கொடுத்துருவாங்க சரிங்களா. கிவன் வேல்யூ கொடுத்துருவாங்க ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் ஆஃப் ஏ பிளஸ் ஸ்டாஃப் ரீடிங் அட் ஏ. இரண்டு போட்டீங்கன்னா என்னது கண்டுபிடிக்கலாம் ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது என்னது இப்ப பாருங்க, இப்ப எடுத்துருக்கா ஃபிளாட்டா போட்டுக்கிறேன் எடுத்து இங்க இருந்து சரிங்களா கொஞ்சம் இருக்கும். ஓகே, எடுத்து இருக்கு ஓகே. இது வந்து என்னது எம்எஸ்எல் சரிங்களா. எம்எஸ்எல் இப்போ வந்து என்னது நமக்கு ஆர்எல் இப்போ ஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா 102 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது 0 எலிவேஷன் சர்ஃபேஸ்லேருந்து நம்ம பார்க்க வேண்டிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 102 மீட்டர் இருக்கு. அது வந்து என்னது ஏ பாயிண்ட் வச்சுக்கலாமா, ஏ பாயிண்ட் ஆர்எல் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 102 மீட்டர். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு பக்கத்துல நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்க போறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இங்க வந்து லெவல் ஸ்டாப் வைக்க போறோம் சரிங்களா. வச்சு பார்க்கும்போது என்ன வருது 102 இந்த ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு 2.5 வச்சுக்கோங்களேன், 2.5 மீட்டர் வருது. அப்ப பாருங்க ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ஹைட் எவ்வளவு செக் பண்றதுக்கு ஆர்எல் ஆஃப் ஏ பிளஸ் ஸ்டாஃப் ரீடிங் அட் ஏ பார்க்கும்போது என்ன வருது 102 பிளஸ் 2.5 அப்படின்றப்ப என்ன வருது 104.5. அப்ப இந்த அதாவது இன்ஸ்ட்ருமெண்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எல் இருந்து எவ்வளவு இருக்கும்னா அதோட சென்டர் பாயிண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 104.5 அந்த அளவு இருந்துச்சு. அது வந்து அதான் பார்த்தா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சரிங்களா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் இதுல நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து நமக்கு தெரியும் சரிங்களா. இப்போ என்ன சொல்றோம், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படி, இந்த பாயிண்டோட ஆழம் இருக்கு அப்படி, இந்த பாயிண்டோட ஆழம் அப்படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அப்படியே இருக்கட்டுமா, அப்படியே இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இங்க வந்து லெவல் ஸ்டாப் பிளேஸ் பண்ணுவோம் நம்ம சரிங்களா. அப்ப இதை மார்க் பண்ண போறோம். அப்ப இதோட ஆர்எல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இதோட ஆழம் தெரியும் சரிங்களா. அதாவது ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆழம் நமக்கு தெரியும்.
எவ்வளவு வருது 104.5 மீட்டர் வருதுங்களா. அது இன்ஸ்ட்ருமெண்டோட ஹைட் எமர்சன் இது. சரி, இப்ப இதுக்கு ஒரு வேல்யூ வரும் சரிங்களா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன வச்சுக்கணும் 1.7 மீட்டர் வச்சுக்கலாமா. ஸ்டாக் ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ல இருந்து மட்டத்துல இருந்து 1.7 மீட்டர் வருது. அப்ப நமக்கு என்ன தெரியணும்னா இந்த வேல்யூ நமக்கு தெரியணும், இந்த வேல்யூ நமக்கு தெரியணும் எக்ஸ் சரிங்களா. அப்ப என்ன பண்ணணும் ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா எந்த வேல்யூ கிடைக்கும்னா இந்த பேஸ் வேல்யூ கிடைக்கும். அப்ப 104.5 மைனஸ் 1.7 போட்டீங்கன்னா என்ன வருது 102.8 வருதுங்களா. 102.8 102.8 சரிங்களா. 102.8 வந்து பார்த்தீங்கன்னா வரும், இப்படிதான் வரும். இப்படிதான் நம்ம வந்து பண்ணி இப்போ நான் என்னது இந்த ஆர்ல பி எடுத்துட்டோமா. ஆர்ல பி வந்து பார்த்தீங்கன்னா மட்டத்துல இருந்து எவ்வளவு ஹைட் இருக்குன்னா 102.8 அளவு இருக்கு சரிங்களா. அடுத்து பாருங்க தேர்ட் பாயிண்ட் பாருங்க. இங்க வந்து நம்ம வந்து ரீடிங் வைக்கிறப்ப என்ன ஆகுது சேம் கான்செப்ட் தான். சி பாயிண்ட் எடுத்துக்கலாமா. இங்க வந்து நம்ம ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா ஒரு 4.5 வரைக்கும், அதாவது என்ன வருது ஒரு 5.5 வரைக்கும் இருக்கு. ஏன்னா இறக்கமா இருக்குது 5.5 வரைக்கும் இருக்கு, 5.5 மீட்டர் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணும் ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்து ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்கு 104.5 மைனஸ் 5.5 போட்டோம்னா என்ன வருது 99 மீட்டர். அப்ப இந்த பாயிண்ட் ஆர் அது எம்எஸ்எல் இது 99 மீட்டர் வரும். இப்பதான் நம்ம வந்து ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம ஒவ்வொரு ஆர்ல கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பார்த்தா ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட். புரியுதுங்களா. ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சோமா என்ன ஆகும்னா கிவன் வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஆஃப் ஏ கொடுத்துருவாங்க. ஆர் ஆஃப் ஏ கொடுத்து கிவன் எப்பவுமே ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க சரிங்களா. அதை வச்சு நம்ம ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்ல கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பார்த்தா வந்து ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஃபோர் சைட் இன்டர்மீடியட் சைட் அப்படின்னா சொல்லி பார்க்கணும் ஓகேங்களா. பேக் சைட் ஃபோர் சைட் அண்ட் இன்டர்மீடியட் சைட் அப்படின்னா என்ன சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் பேக் சைட். பேக் சைட் என்னது ஒரு பூமி இருந்து நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட் கிவன் பாயிண்ட் சரிங்களா. கிவன் பாயிண்ட்ல வந்து என்னது நம்ம வந்து ட்ரைபாட் வைக்கிறோமா. ட்ரைபாட் வச்சு நம்ம வந்து ரீடிங் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேக் பாயிண்ட்ல நம்ம ரீடிங் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேக் ரீடிங்கை நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து ஆர் ஆஃப் கிவன் அல்லது அன்னோன், அதாவது நோன் சரிங்களா. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேக்ல வச்சு நம்ம எடுத்தோம்னா அதுக்கு பார்த்தா பேக் சைடுங்கிறது. இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா it is very first reading for given set of instrument. It is very first reading for given setup of instrument ஓகேங்களா. அதான் பேக் சைடுங்கிறது. சரி, அதுக்கு என்னென்ன சைடு இருக்கு பேக் சைடு இருக்கு, ஃபோர் சைடு இருக்கு, இன்டர்மீடியட் சைடு இருக்கு சரிங்களா. ஒன்னு பேக் சைடு, செகண்ட் பார்த்தா ஃபோர் சைடு. அடுத்து நம்ம போகலாம். அப்ப பேக் சைடு என்ன தெரிஞ்சிட்டீங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேக் சைடுல இருந்துச்சுன்னா அது பேக் சைடுங்கிறது வெரி ஃபர்ஸ்ட் ரீடிங் ஃபார் தி கிவன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க செட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் நம்ம என்ன பேக் சைடு தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து பார்க்க போனீங்கன்னா அது ஃபோர் சைடு. ஃபோர் சைடுங்கிறது ஒரு நீங்க வந்து ஒரு செட்டப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செட் பண்றீங்க. செட் பண்ணி என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரீடிங் எடுத்துருங்க. பேக் சைடு எடுத்துறீங்களா. பேக் சைடு எடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படியே ரீடிங் அப்படியே போயிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாஃபோட ரீடிங்ல அந்த ரீடிங் வேல்யூ தெரியாது. ஸ்டாஃபோட ரீடிங்ல அந்த ரீடிங் வேல்யூ தெரியாது. அப்ப என்ன பண்ணீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேஞ்ச் பண்ணீங்க சரிங்களா. சேஞ்ச் பண்றப்ப லாஸ்ட் ரீடிங் எடுப்பீங்களா. அதுக்கு தான் பார்த்தா ஃபோர் சைடு. அப்ப என்ன பேக் எடுத்தீங்கன்னா பேக் சைடு ஓகே. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேஞ்ச் பண்ண போறீங்க அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்டை முடிஞ்சுச்சுங்களா, ரீடிங்கை முடிஞ்சு போச்சு. ஒன்னு சேஞ்ச் பண்றீங்க இல்லைன்னா அந்த செட்டப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னு சேஞ்ச் பண்றீங்க இல்லைன்னா ரீடிங் அதாவது ரீடிங் முடிஞ்சு போச்சு. அப்படின்றப்ப என்ன பண்ணோம்னா அந்த லாஸ்ட் பாயிண்ட் எடுப்பீங்களா அது பார்த்தா ஃபோர் சைடு. அப்ப எப்படி சொல்லலாம் நம்ம லாஸ்ட் ரீடிங். இட் இஸ் லாஸ்ட் ரீடிங் for given setup of the instrument. It is last reading for given set of instrument வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் செட்டிங் இது. அப்ப இன்டர்மீடியட் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா என்னது
இங்க இங்க போடுறது, இங்க 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 எல்லாம் கண்டுபிடிச்சோம்னா அப்ப பேக் சைடுக்கும் ஃபோர் சைடுக்கும் நடுவில் இருக்க பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்மீடியட் சைடு. அப்ப எப்படி இதெல்லாம் இன்டர்மீடியட் சைடு இட் இஸ் பிட்வீன் ஃபோர் சைடு அண்ட் பேக் சைடு. சரிங்களா? பேக் சைடு ஃபோர் சைடு எதாவது சொல்லிக்கலாம். இட் இஸ் பிட்வீன், அதாவது ஃபோர் சைடு ஒன்று பேக் சைடு இருக்கும், லாஸ்ட் ஃபோர் சைடு இருக்குமா, அது நடுவில் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் சைடு வரும். ஓகேங்களா? சரி, இதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு லார்ஜ் நம்பர் இன்டர்மீடியட் சைடு எங்க வந்து நம்ம வந்து அப்படி வந்துச்சுன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எந்த மெத்தட் பயன்படுத்தணும்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதை பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. பேக் சைடு நம்ம எப்படி சொல்லலாம்னா, பேக் சைடு நம்ம எப்படி சொல்லலாம்னா it is also called back side, it is also called plus side. Back side it is also called plus side. Four side எப்படி சொல்லலாம்னா it is also called minus side. It is also called minus side. It is minus side அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? it is minus side. ஓகே, சேஞ்ச் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது இட் இஸ் an intermediate station where four side and the back side are taken. ஓகேங்களா? சேஞ்ச் பாயிண்ட்க்கு பார்த்தா இட் இஸ் இன்டர்மீடியட், அதாவது அப்படியே டெஃபினேஷனே கேட்பாங்க. ஃபோர் சைடு பேக் சைடு நம்ம எங்க ரெடி எடுப்போம், ஃபோர் சைடும் பேக் சைடு நம்ம எங்க ரெடி எடுப்போம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு போய் பார்த்தா சேஞ்ச் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க அப்படியே கேட்பாங்க. ஃபோர் சைடும் பேக் சைடும் எங்க நம்ம ரெடி எடுத்து கேட்டாங்கன்னா அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா என்னது சேஞ்ச் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ ஒரு பிளேஸ்ல சேஞ்ச் பாயிண்ட் அப்படின்ற பிளேஸ்ல ஃபோர் சைடு எடுக்க போறோம், பேக் சைடு ரெடி எடுக்க போறோம், அது எடுத்தா அதுக்கு சேஞ்ச் பாயிண்ட். ஓகே, நம்பர் ஆஃப் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு number of station plus change point plus change point. நான் அதை பற்றி அது number of reading is equal number of station plus change point. இது பார்த்தீங்கன்னா total number of reading, அது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷனாக மார்க் பண்ணுவோம்ல, இதான் பார்த்தீங்கன்னா number of reading is equal to number of station plus change point. ஓகேங்களா? சரி, height of the instrument is also called height of instrument method. It is also called height of collimation, B plane of collimation அப்படின்னு ரெண்டு மாதிரி பேர் உண்டு, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து இல்லை, நீ என்ன பண்றீங்கன்னா டிப்ளமோ புக்ல சம் இருக்கும், அந்த சம் வந்து ஒன் டைம் போட்டு பார்த்துருக்கேன். எப்படி போட்டு பார்க்கணும், ரீடிங் கொடுத்துருவாங்க. எப்படின்னா 2.5A 2.5 2.7 8.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. 8.2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.6 8.6 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த சம் வந்து ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்த்துருங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? இதுலேருந்து மைனஸ் பண்ணி இதில் மைனஸ் பண்ணி, சரிங்களா? இப்படி தான் இருக்கும். இந்த சம் வந்து கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, அதனால கேரண்டியாக விட்டு போயிடலாம். சரிங்களா? இந்த சம் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கணும். டிப்ளமோ புக்கில் ஒன் டைம் மட்டும் சால்வ் பண்ணி மட்டும் பார்த்துக்கணும். சரி, பார்க்கும்போது பாருங்க, இப்போ நம்ம அந்த டேபிள் மட்டும் ஒன் டைம் போட்டு காட்டுறோம் பாருங்க. ஸ்டேஷன் இருக்கும், இங்கே வந்து பேக் சைடு, இன்டர்மீடியட் சைடு, ஃபோர் சைடு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்டு,
ஆர்எல் இப்படிதான் இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருவாங்க, ஆர்எல் வந்து நமக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் சைடு பேக் சைடோட ஆர்எல் நமக்கு தெரியும் சரிங்களா, பேக் சைடோட ஆர்எல் நமக்கு தெரியும் சரிங்களா. பேக் சைடு ஆர்எல் இப்போ வந்து பேக் சைடு ரீடிங் வந்து 2.5 வச்சுக்கலாமா, 2.5 மீட்டர் வச்சுக்கலாம், 2.5 மீட்டர் வச்சுக்கலாம். ஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா 100 வச்சுக்கோமா, 100 வச்சுப்போம். அப்போ ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க, ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்ரெடி பார்த்தோமா, 100 + 2.5 வந்து பார்த்தீங்கன்னா அது ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ 102.5 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் சைடு போயிடுமா, அப்போ இங்கே வந்து நான் அது ஒரு 1.5 வச்சுப்போம், அடுத்த ரீடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 வச்சுப்போம் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நம்ம இந்த ரீடிங் மைனஸ் பண்ணணும். அப்போ 1.5 எவ்வளோ கழிச்சுன்னா எவ்வளோ வரும், இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் ஆஃப் ரீடிங் என்ன வருது, 101 இது வந்து ஸ்ட்ரெயிட்டா ஆர்எல்ல போகணும் ஓகேங்களா. இங்க நம்ம போனோம்னா ஆர்எல்ல போகணும். அப்ப 102.5 102.5 நம்ம 1.5 மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து 1.5 மைனஸ் பண்ணும்போது 0.101. அப்ப இதோட ஆர்எல் வந்து பாத்தீங்கன்னா 101 வரும் ஓகேங்களா. இந்த ஸ்டாப் ஆர்எல் பார்த்தா 101 வரும், 101 வருது. ஓகே, அடுத்து நம்ம இதை மைனஸ் பண்ணுமா, 102.5 1.8 போடும்போது 107 சரிங்களா. 100.7 பார்த்தீங்கன்னா தேர்ட் மார்க்கோட ஆகும் ஓகேங்களா. அதாவது எப்படி புரிஞ்சுங்கன்னா ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணணும், அது மட்டும் புரிஞ்சுங்க, ஈஸியா போடலாம். ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து நீ மைனஸ் பண்ணிட்டு நீ ஆர்எல் போடணும். ஆல்ரெடி சொன்னேன், என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க வந்து ஸ்டாப் ரீடிங் ட்ரைபாடு பேக் சைடுங்களா. அப்ப பேக் சைடு என்ன பண்ணும், பிளஸ் பண்ணுமா, அதனால பிளஸ் சைடு சரிங்களா, ஆர்எல் பிளஸ். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஹைட் இங்க வந்து ஸ்டாப் இங்க ஸ்டாப் வைக்கிறப்ப இதோட ஆர்எல் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணும், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்து இந்த ரீடிங்கை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா இதோட ஆர்எல் கிடைக்கும். அதான் நான் போட்டிருக்கேன். நீங்க வந்து இந்த சம்மா பார்க்காம கான்செப்டா புரிஞ்சுட்டு அப்ப சம்மா போடுங்க, அப்பதான் புரிய வரும் உங்களுக்கு சரிங்களா. இப்ப நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டேபிளே பாருங்க, என்னென்ன இருக்குது, சம்மேஷன் பேக் சைடு இருக்கு, ஃபோர் சைடு இருக்குது, ஃபோர் சைடு ஆர்எல் ஆரம்பம் சரிங்களா. ஒரு ஸ்டேஷனுக்கு இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஒரு சம் மட்டும் ஒன்று பார்த்துக்கோ புரியும் சரிங்களா. இப்ப நம்ம வந்து அரித்மெட்டிக் போக போறோம் நம்ம சரிங்களா. அரித்மெட்டிக் செக், summation of back side minus summation of foresight is equal to summation of last RL minus first term சரிங்களா. லாஸ்ட் RL minus first RL, அது அரித்மெட்டிக் செக் தான் சரிங்களா. அதாவது பேக் சைடு சம் வேல்யூ, அந்த பேக் சைட்ல வந்து வேல்யூ பண்ணணும், அதுக்கு ஃபோர் சைடு வேல்யூ அந்த வேல்யூ ஆட் பண்ணணும். அதுக்கு லாஸ்ட் ஆர் அந்த ஆர்எல் லாஸ்ட் பாயிண்ட் சரிங்களா, அதையும் ஃபர்ஸ்ட் ஆர்லையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எக்ஸாம்பிள் ஒரு 2.5 இஸ் 2.5 அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. இந்த அளவு பார்த்தீங்கன்னா வேல்யூ வரும், அப்படி வரும் கண்டிப்பா நிச்சயமா வரும். இதாவது பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் செக்குங்குது. அப்ப நம்ம எங்க நம்ம பண்ணோம்னா இட் இஸ் ஒன்லி ஆஃபீஸ் ஒர்க், இட் இஸ் ஒன்லி இன் ஆஃபீஸ் ஒர்க், நாட் இன் சைட் ஒர்க் சரிங்களா, நாட் இன் சைட் ஒர்க். ஓகே, அடுத்து இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மொத்தம் 2 செட் ஆஃப் அரித்மெட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். இது வந்து எப்படி சொல்லணும், அரித்மெட்டிக் ஈக்குவேஷன் சொல்றோம் சரிங்களா. அரித்மெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் two set of arithmetic equations. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. சரி, அதுக்கடுத்து பாருங்க, it height of the instrument checks on back side and fore side ஓகேங்களா. இந்த மாதிரி செக் பண்ணோம். it is used when
லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்டர்மீடியட் ஸ்டேட் அப்பதான் நம்ம வந்து பயன்படுத்தும். ஓகேங்களா? சரி, இதுதான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா நம்ம வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் இதுதான். சரிங்களா? இந்த மெத்தட் தான் முடிச்சாச்சு. ஓகேங்களா? இதுல நம்ம எங்க நம்ம பயன்படுத்தணும்னா தட் இஸ் லாங்கிடியூடினல் செக்ஷனிங் அண்ட் கிராஸ் செக்ஷனிங். இதை தான் நம்ம பயன்படுத்தலாம். லாங்கிடியூடினல் செக்ஷனிங், கிராஸ் செக்ஷனிங் இங்க வந்து நம்ம பயன்படுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட். ஏதோ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் பார்த்தா ரோடு ஹைவே. சரிங்களா? ஹைவேல பயன்படுத்துறது என்னன்னா ஹைவேல பயன்படுத்துறது இன்டர்மீடியட் ஸ்டேட், அதாவது பார்த்தீங்கன்னா அது ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் தான் பயன்படுத்துறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது நம்ம என்ன பார்த்தோம்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் லெவலிங்ல ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம என்ன லெவல் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்து நம்ம வந்து ரைசர் ஃபால் மெத்தட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன் டைம் பார்த்துங்க. டிப்ளமோ புக்கை வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. எல்லாமே கண்டென்ட் எல்லாமே இருக்குது. அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.